எஸ்சி மக்கள்லாம் மோகத்துக்கு ஆளாகி ஓட்டு போட்டாங்க. இது ஒரு தோற்றம். இந்த மக்கள் அரசியல் படுத்தப்படாதவர்கள்ங்கிற மாதிரியும் ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டாங்கன்னாங்க. இப்ப டிவிக்கே ஓட்டுக்கு காசே கொடுக்கல, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டை உங்களால சொல்ல முடியல. சினிமா மோகத்துல போட்டாங்க. அதே ஊர்ல பூத்துல தலித் அல்லாதவர்களுடைய பூத்துல எடுத்து பாருங்க, எவ்வளவு ஓட்டு டிவிகேவி விழுந்திருக்கு, எவ்வளவு ஓட்டு டிஎம்கேவி விழுந்திருக்கு, அது தெரியும். இன்றைக்கு 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான் மகத்தானது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கூட அந்த அளவுக்கான எண்ணிக்கையை தக்க வைத்ததில் சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். நாம யாரும் சொல்லல, அவங்களா என் பேரை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஒருத்தர் துணை முதலமைச்சர் இருக்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சர் இருக்கிறாரு. நாங்க சொல்லவே இல்லை, நாங்க கிளைம் பண்ணல, நாங்க யார்ட்டையும் போய் கேட்கல. எங்கள்கிட்ட இருக்கிறது 2 சீட்டு. நாங்க யார்ட்டையாவது போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு? நாங்க யார்ட்டையாவது போய் கேட்டோமா எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு? இப்ப நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. விடுது நான் பாட்டி செவனேன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களுக்கு கூடவே கிடந்து உங்க மூச்சு காற்று சுவாசிச்சு கிடக்குறேன். நான் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு கும்பல்லே கிடந்து உழல்றேன். ஆனா அவங்க எங்கே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க. இப்ப நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சிலருக்கு வயிற்றெரிச்சலா இருக்கு. இந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுறாங்க. ஏதோ நான் சொல்லிதான் டிஜிபியை போட்டாங்க, நான் சொல்லிதான் டிவிஎஸ்சிக்கு தலைவரை போட்டாங்க, நான் சொல்லிதான் லா அண்ட் ஆர்டர் போட்டாங்கிற மாதிரி தவறான தகவல். யாருக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லியும் போடலை, அது உண்மையும் இல்லை. அந்த அதிகாரி தலித் அப்படின்னா நான் சொன்னேன்னு அர்த்தமா? நான் தலித்து மட்டும் தான் சொல்லுவேனா? வேற யாருக்கும் நான் சொன்னது இல்லையா? அவங்க பாருங்க சாதி புத்தி. அது இந்த சாதி புத்தியிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு. நான் இதுவரை இத்தனை வருஷம் 37-40 வருஷம் இந்த களத்தில் இருக்கிறேன். சாதி அடிப்படையில் எந்த அதிகாரியும் போய் நான் அணுகினது கிடையாது. எந்த அதிகாரி எந்த சாதின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. சொல்ல போனா IAS IPS அதிகாரிகளை வச்சுக்கிட்ட மேடையிலே நான் சொல்லுவேன், ஆடு மாடு மேய்க்கிறவர்களை நம்பித்தான் நான் இந்த களத்தில் இருக்கிறேன். IAS IPS நம்பி நான் அதுவும் பல மேடைகளை பேசுகிறேன். இன்றைக்கும் கட்சி நடத்துவதற்கு சாதாரண தொண்டர்கள் உழைக்கிறவர்கள் தான் எனக்கு உதவுறாங்களே தவிர IAS IPS படித்தவங்க யாரும் எனக்கு உதவலை. எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லலை, எனக்கு யாரும் வழிகாட்டலை, எனக்கு யாரும் புத்திமதி சொல்லலை, எனக்கு ஏது திங்க் டேங்க்லாம் கிடையாது. இந்த சிந்தனையாளர்கள் மன்றம் அப்படிங்கிறதுலாம் விடுதலை சிறுத்தை கட்சி கிடையாது. இந்த ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படியே போய் அந்த சாதி அடிப்படையில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இப்போ மருத்துவர் ராமதாஸ் ஒரு கட்சி நடத்துறாருன்னா அந்த சமூகத்தில் இருக்கிற ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர்லாம் அவருக்கு பின்னால் இருப்பாங்க. அவருக்கு பட்ஜெட் எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு அறிக்கை எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் என் பின்னால யாராவது ஒரு IAS அதிகாரி பார்த்துருக்கீங்களா? நானும் அவங்கள தேடி போனது கிடையாது, அவங்களும் என்னை தேடி வந்தது கிடையாது. அப்படி அவங்களை நம்பி நாம் இருந்தது இல்லை. யார்கிட்டையும் நான் போய் ஆலோசனை கேட்டதும் இல்லை. கேட்டதுன்னா என்னன்னா, எனக்கு அது தேவைப்படலை. அப்படிலாம் எனக்கு எந்த ஆம்பிஷனும் பெருசாக கிடையாது. நான் ஜனங்களுக்காக கிடக்கிறேன். ஜனங்களுடைய டிமாண்ட் என்னவோ அதுக்காக நான் போராடுறேன், அவ்வளவுதான். பெரிய கால்குலேஷன் கிடையாது எனக்கு. பெரிய கணக்கு, தொலைநோக்கு திட்டம், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னா எதுவும் கிடையாது. ஏன்னா பல பேர் கேட்டாங்க, ஏன் நீங்க முதல்வராக ஆசைப்படலையாங்க? 20 வருஷமா 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஆனந்த விடல ஒரு பேட்டி, எனக்கு முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்க. அதை கேட்டாங்க. இது நீண்ட காலமா விவாதிக்கப்பட்டு வருகிற ஒரு செய்தி. நான் எல்லாருமே சொல்றது என்னன்னா, மக்களா பார்த்து திருமாவளவனுக்கு இந்த தகுதி இருக்கிறது என்று தீர்மானிக்கிற காலம் வரும். அதுவரையில் உழைப்பது மட்டும்தான் என் வேலை, பாடுபடுவது மட்டும்தான் என் வேலை. நானே என்னை ஒரு பிராண்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆளை பிடிச்சி எனக்கு ஏதாவது இந்த பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, எனக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணணும், எப்படி பேசணும், எனக்கு ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்லாம் இல்லை. இப்போ பாருங்க, சும்மா அப்படியே தூக்க கழகத்தில் உட்காந்துருந்தேன், டக்குனு எழுச்சி பேசுகிறேன். என்ன பேசுறது எனக்கு தெரியாது, அவங்க பேசுறதை வச்சு பேசுகிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வரல. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைக்கப்படுவது, திருமாவளவன் குறிவைக்கப்படுவது ஒரு உள்நோக்கம் கொண்ட செயல்.
தமிழக அரசியலில் இவர்கள் தொடர்ந்து பேசுவிடு பொருளாக இருக்கிறார்கள் அல்லது தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறார்கள். உடனே வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார்கள். அதைத்தான் அங்க தம்பியை சொன்னாங்க. தோழர்களே, கேள்வி கேட்கிறவங்க இப்போ ஒருத்தர் பார்த்து எனக்கு கேட்கிறாரு, நீங்க RSS பெற்ற பிள்ளைன்னு விஜய் அவர்களை விமர்சிச்சிக்கல, அப்புறம் எப்படி அவரோட போய் நீங்க கூட்டணி சேர்ந்தீங்கன்னு கேட்கிறாங்க. அதே கேள்வி இப்படி திருப்பி கேட்கலாம்ல, உங்களை திருமாவளவன் RSS பெற்ற பிள்ளைன்னு சொன்னாரு, அப்புறம் எப்படி நீங்க அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு ஏன் யாரும் ஒருத்த கூட விஜய் கேட்கல? கேட்கணுமா இல்லையா? இதுதானே நியாயம், இதுதானே ஜனநாயகம். திரு விஜய் அவர்களை உங்களை அவ்வளவு கடுமையா திருமாவளவன் விமர்சித்தாரு, RSS பெற்ற பிள்ளைன்னு சொன்னாரு, அவர்கிட்ட நீங்க வெளிப்படையா ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. திமுகவோடு நட்பு தொடர்வதுன்னு சொல்லிட்டோம். அந்த மே 10, 11, 12 அந்த காலகட்டத்தில் நம்ம ஆதரவு தெரிவித்த நேரத்தில், அப்புறம் அமைச்சரவை சேர்ந்த நேரத்தில் மே 21க்கு பிறகு பேசும்போது சொன்னாங்க. அது எப்படி சொல்லலாம்? நான் கேட்குறேன், திமுகவை தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம்? யாராவது கேட்டீங்களா? தீய சக்தின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க கேட்கணும், என்னங்க உங்களை தீய சக்தின்னு சொன்னாரு, அவரை ஏன் நீங்க போய் வரவேற்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும். அல்லது நீங்க தீய சக்தின்னு சொன்னீங்க, அவரை எதிர்த்து தானே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்க, அவரை போய் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றீங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கணும். யாராவது கேட்பாங்களா? திருமாவளவன்ட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் கருத்து கேட்பாங்க. இது என்ன முழுமையா எதுவும் பார்க்காம இவங்க பத்திரிகையாளர் கேட்கிற கேள்வி மட்டும், இப்ப நான் ஒன்று சொல்லிட்டே இருப்பேன், இவங்க இப்ப டைப் பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்க புரிதல் என்னவோ அந்த புரிதல் இருந்து டைப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஓ இப்படி சொன்னாரா, உடனே விஜய்க்கு எதிராக திருமாவளவன் கருத்து, ஸ்டாலினுக்கு எதிராக திருமாவளவன் கருத்து, எதையாவது ஒரு கார்டு போட்டு பரபரப்பை உண்டு பண்ணுவாங்க. அப்ப ஏன் விஜய்கிட்ட போய் கேள்வி கேட்கல நீங்க? திருமாவளவன் கேட்டார். இது எப்படி குழப்பி விடலாம்? குழப்பி விட்டுட்டு திருமாவளவன் குழப்புகிறார். குழம்புறவன் நீங்க, குழம்புறது நீங்க, குழப்பி விடுறது நீங்க. நான் என்ன குழப்புறேன்? ஏன் ஒரு நட்பு இருக்கக்கூடாது, ஏன் உறவு இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டா, நீ அங்க போயிட்ட பிறகு என்ன? எல்லாத்திலையும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதிகாரபூர்வமான அறிவிப்புங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு அபிஷியல் டிக்ளரேஷன் வேணும் இல்ல. அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சூழல்ல சொன்ன கருத்து அதை தான் ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சொல்றேன். அவன் கேள்வி கேட்டான், சார் நீங்க திமுக தான் கூட்டணியை முறித்து கொண்டதுன்னு சொன்னதா பேசிருக்கீங்க இந்த விருதுகள் வழங்கும் விழாவில், நீங்க அமைச்சரவையில சேர்ந்த போதே அது முறித்து கொண்டதா இருக்காதான்? நல்ல கேள்விதான், அருமையான கேள்விதான். அப்ப நான் என்ன சொன்னேன், அந்த காலம் வரையில் நான் மேடையில் பேசும்போது திமுகவோட நாங்க நல்ல தொடர்பு தான் இருந்தோம். அவங்கள சந்திக்கும் போது நாங்க இப்படி முடிவெடுத்திருக்கிறோம்னு சொன்னோம். அவங்களும் அதுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கல, மறுப்பு தெரிவிக்கல. அதனால என்ன, ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தவறு இல்லை, ஆதரவு தெரிவிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப அந்த அளவுக்கு லிபரலா நடந்துகிட்ட முறையை நாம வெளிப்படுத்துறோம். அதுல நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கல, அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்ததுலாம் நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கல. அல்லது நாங்கள் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றது அது அர்த்தம் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற அந்த தோழமை உணர்வின் அடிப்படையில் நாங்கள் எடுக்கிற முடிவை சொல்றோம். 10 நாள் கழித்து அமைச்சரவையில் சேருகிறோம் அதை சொல்றதுக்கும் நான் தொலைபேசி தொடர்பு கொள்றேன், தொடர்பு கொள்ள முடியல. மூத்த அமைச்சர்களை தொடர்பு கொள்றேன், 1-2 பேர்கிட்ட பேச முடிஞ்சது. அவங்க எல்லாமே ரைட்னா அரசியல் சூழல் இப்படி மாறிச்சு, நீங்க எடுக்கிற முடிவு உங்க கட்சி நலனுக்கு உரியதா இருக்கட்டும், அவ்வளவுதான். இதை நாம ஓப்பனா பேசுறோம். இதுல என்ன ஓப்பனா பேசுறது என்ன தப்பு இருக்குது? இதுல என்ன ஒண்ணு, நாங்க போய் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோங்கிற மாதிரி அதுல என்ன நேரேஷன்? பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவங்களும் இது தடுக்க முடியாதல்ல. அரசியல் சூழல் தலைகீழ மாறி இருக்கு. போக வேண்டாம்னு சொல்றது நாகரிகம் இல்லைன்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம், போக வேண்டாம்னு மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம்.
ஆனா போகணும்னு முடிவு பண்ண பிறகு அதை தடுக்க வேண்டாம், அது நாகரிகம் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். போகும்போது சொல்லாம போகக்கூடாது, அது நாகரிகம் இல்லை, சொல்லிட்டு நாம போய் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு நாங்க எடுக்கிறோம். இதில் உள்ள நாகரிகமான அணுகுமுறைகளை புரிந்து கொள்ளாமல் நீ தான் இப்படி போயிட்டல, அப்புறம் ஒண்ணு இங்க விசுவாசமா இரு அல்ல அங்க விசுவாசமா இருன்னா, விசுவாசமா இருக்கிறதா இதுல பிரச்சனை. யாருக்கு விசுவாசமா இருக்கணுங்கிறதா பிரச்சனை. இது அரசியல் முடிவுகள் எடுப்பதில் உள்ள அணுகுமுறைகள் தான் இதுல பிரச்சனை. எப்படி நாம இதை அப்ரோச் பண்றோங்கிறதான். பதவி கிடைச்சிருச்சுன்னு பழைய உறவெல்லாம் உதறிட்டு ஓடி ஒட்டிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். இதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், கட்சி தொடர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உளவியலாக நம்மை பலவீனப்படுத்த பார்க்கிறார். எப்படின்னா, திருமாவளவன் இப்ப வந்து அப்படியே மாறி மாறி பேசுறாரு, தடுமாறுறாரு. என்ன எனக்கு தேவை இருக்கு? நான் தடுமாற வேண்டிய தேவை என்ன இருக்கு? நான் பேலன்ஸிங்கா அரசியலை பண்றேன். யாரையும் நான் வந்து பகை உணர்ச்சியோட அணுகவில்லை. யாரிடத்திலும் பகையை வளர்த்து கொள்ள நான் விரும்பவில்லை. யார் மீதும் பழி வாங்கும் எண்ணம் எனக்கு இல்லை. இப்ப கூட நான் சொல்றேன், திமுக காரங்களையோ அல்லது நம்மளை விமர்சிக்கக்கூடிய மதிமுக மற்ற யாரையும் சரி, தயவு கூர்ந்து யாரும் சமூக ஊடகங்கள்ல எதுவுமே பேசாதீங்க, வேண்டாம். அது நமக்கு டிஃபென்ஸே கிடையாது. பேசுறவங்க பேசிட்டு போனா போறாங்க, அதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கு. என்ன வேணாலும் பேசட்டும், நமக்கு அது அவசியம் இல்லை. நான் வந்து வாரியர்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான போராளிகள், அவ்வளவுதான். அவ்வளவுதான். கூட்டணியை பற்றியோ தேர்தலை பற்றியோ வெற்றி தோல்வியை பற்றியோ அதுல லாபநட்ட கணக்குகளை பற்றியோ நமக்கு கவலை இல்லை. அதை ஃபேஸ் பண்றோம், அவ்வளவுதான். போற வழியில் அது வருது, நம்ம ஃபேஸ் பண்றோம். நீண்ட பயணம் போயிட்டு இருக்கோம், இடையில இடையில தேர்தல் வருது, கூட்டணி வருது, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதை டீல் பண்ணி தான் ஆகணும், அதை அணுகியே தான் ஆகணும். அதனால அதை ஃபேஸ் பண்றோம், அவ்வளவுதான். இப்போ நீங்க யாரை வந்து நம்பி இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை சிதைக்கிறது. திருமாவளவன் மேல இந்த இளைஞர்கள்லாம் அப்படி ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அது சீர்குலையாம இருக்க, கட்டுக்கோப்பா இருக்க, இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வாய்க்கு வந்ததை பேசுகிறார். இங்க இருந்து போயிட்டாங்க, கூடாரம் காலி ஆயிடுச்சு. பல கட்சியில இருந்து எந்த நம்பிக்கையில நீங்க வந்து சேர்றீங்க? இதுக்கு யாரும் நம்ம வந்து இதுக்காக கேம்பெயின் பண்ணல. எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் வந்திருக்கிறீங்க. இது நாளைக்கு ஆளுங்கட்சியாக போற கட்சி கிடையாது. திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவார் நினைச்சு யாரும் நீங்க வரல. உங்களுக்கும் ஒரு கொள்கை பார்வை இருக்கிறது, ஒரு கோட்பாட்டு பார்வை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லா கட்சியுமே அப்படிதான். அந்த கட்சி விட்டு கட்சி தாவறவங்க யாரா இருப்பாங்கன்னா, கொள்கை பிடிப்பு இல்லாமல் பதவி வெறி கொண்டவர்களாக, பதவி பிடிப்புள்ளவர்களாக இருப்பவர்கள் தான். எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்பவே போனா டிவிகேல சேர்ந்துட்டா நாளைக்கு எம்பி சீட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போலான்னு நினைப்பாங்க. தொண்டர்கள் அல்லது கொள்கை பிடிப்புள்ளவர்கள் யாரும் போக மாட்டாங்க. 99.99% அப்படியே தான் கட்சியில் இருப்பாங்க. அப்படிதான் எந்த கட்சியா இருந்தாலும். நம்ம கட்சியில் அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு 25 வருஷம் தேர்தல் அரசியல் வந்துட்டோம். அங்கொன்று இங்கொன்றுமா சில பேர் போயிருக்கிறாங்க. அந்த சில பேர் யார் அப்படின்னா, மெயினா எம்எல்ஏ எம்பி ஆகணுங்கிற எண்ணம் உள்ளவங்க தான். அந்த எண்ணம் இல்லாதவர்கள்ட்ட அந்த ஊசலாட்டம் இருக்காது. இது நம்ம கட்சி, நம்ம கொள்கை, நம்ம தலைவர், தேர்தல் இடையிலே வந்து போகிறது, அவ்வளவுதான். அந்த பொறுப்புணர்வோடு இருக்கிறார். தோழர்களே, அந்த பொறுப்புணர்வோடு, அந்த புரிதலோடு விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்த்து, நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் உறுதியாக நிற்போம். நம்மை பற்றி யார் என்ன விமர்சனம் செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கடந்து போவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.